அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்க்க போற சைட் பார்த்தீங்கன்னா, ஒத்தக்கால் மண்டபம் பேரூராட்சியில, கோயம்புத்தூர் மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் பேரூராட்சியில, வேலந்தாக்குளம் பைபாஸ் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு சைட். ஆக்சுவலி ஒரு 3 சென்ட். இதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஒரு 43,60,000 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடு கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்போ 45 லட்சம் 43 லட்சங்கிற ஏரியா பட்ஜெட்டில் நம்ம வீடு கொண்டு வரும்போது 2 சென்ட் லேண்டு 1.5 சென்ட் லேண்டு தான் நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் லேண்டோட அளவு அதிகப்படுத்தி பில்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான பில்டிங்கை ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணுன்னு தான் இந்த பதிவு நாங்கள் போடுறோம். இந்த லேண்டோட வீடியோஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த சைட்டை விசிட் பண்ணும்போது காமிக்கிறோம். பக்கத்தில் சுற்றியுமே வீடு இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறவங்க லோன் 95% வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணி இப்போ 43 lakhsனால் ஒரு லேண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றெல்லாம் சேர்த்து ஒரு 44.5 அந்த மாதிரி வருதுன்னா ஒரு 3.5 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் இருந்தாலே அந்த வீடை உங்களுக்கு சொந்தமாக்க முடியும் 4 monthsல. தை மாதம் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பட்ஜெட் 4360ங்க, அடுத்த பட்ஜெட் 46, அடுத்த பட்ஜெட் 50. இந்த மாதிரி 3-4 வேரியண்ட்டில் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடோட அமைப்பு இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 43,60,000 மட்டுமேங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா லேண்டு ஒரு 9 lakhs 9.5 lakhs போகக்கூடிய ஏரியாவில் 3 சென்ட்டுக்கு அதுவே 27 lakhsக்கு மேலே போகுங்க. அதில் தான் நம்ம இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடு கொடுக்க போகிறோம். வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். பஸ் ரூட்டுக்கு ரொம்ப பக்கங்க. அதாவது இன்னும் தெளிவாக சொன்னால் ஒத்தக்கால் மண்டபம் ஊரை ஒட்டிங்க. அரிசிபாளையம் தாண்டி ரொம்ப தூரமாக போகக்கூடிய ஏரியாவில் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமான ஏரியாவில் தான் நம்ம கொண்டு வரோங்க. அந்த சைட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகிறோம். இதுதான் நம்ம சொன்ன லேஅவுட்டுங்க. சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அதாவது ரொம்ப அவுட்டரில் போய் நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி ஏரியா கிடையாது. இது ஒரு 30 feet ரோடுங்க. ஆக்சுவலி பாருங்கள், நல்லா தெரியும். சுற்றியுமே வீடுகள்லாம் இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு தாங்க இது. அந்த சைடு இருக்கிற வீடு, இதுக்கு பேக் சைடில் இருக்கிறதுலாம் இப்போ இந்த லேஅவுட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணி கொடுத்த வீடுகளும் இதில் 2 வீடு இருக்குங்க. சைட்டாகவும் நிறைய பேர்த்துக்கு சேல் பண்ணியிருக்கிறோம். அதில் இருக்க பேலன்ஸ் சைட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பண்ணித்தர போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் கிடையாதுங்க, இதுக்கு அடுத்த சைடு இருக்கிற சைட். இந்த லேஅவுட் காமிக்கிறோம். உள்ளே பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் வந்துருச்சு. வாட்டர் லைனுக்கு நாங்களே பார்த்திங்கன்னா பைப் போட்டு கொடுத்துருக்கோம். சுயஸ் சிஸ்டமுக்கு பார்த்திங்கன்னா அந்த குடிநீர் இணைப்புக்கு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் பாயிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து இருக்கிற டெவலப்மெண்ட்டில் நல்ல தண்ணி கனெக்ஷனுமே பார்த்திங்கன்னா இந்த 24 hours மீட்டரில் உள்ளே வந்துடுங்க. இது ஒரு 30 அடி ரோடுங்க. 2 சைட்லேயும் கார்னர் ஃப்ளாட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இதே பாருங்கள், இந்த லைனில் மட்டும் ஒரு 4 வீடு, இதுக்கு பின்னாடி ஒரு வீடு, ஒரு 5 வீடு இந்த லேஅவுட்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இப்போ ரீசெண்டாக போட்ட லேஅவுட்டுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த சைட்டு தாங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 3 சென்ட்டுங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் ஃப்ளாட்டுங்க. 2 சைடுமே ரோடு ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் வடக்கு வாசல் போகிறனாலும் போடலாம், இல்லை கிழக்கு வாசல் போடுறதுனால இந்த சைட்டில் போடலாங்க. நல்லா 35க்கு 40ங்கிற டைமென்ஷனில் பெரிய ரோட் ஃபேஸ்க்கு இருக்கிற சைட் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏரியா ரொம்ப அவுட்டரில் இல்லைங்க. ஜி ஸ்கொயருக்கு நேர் ஆப்போசிட்டில் உள்ளே இருக்க லேஅவுட்டில் தான் இந்த சைட் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸ்ட்ரைட்டான இருக்குது பாருங்கள். இந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு, அந்த லாஸ்ட்லேருந்து அந்த வீட்டு கட்ட இருக்குது. ஒரு சைட் காம்பவுண்ட் வந்துருச்சு. இன்னும் 3 சைட் நம்ம கவர் பேக் பண்ணி கட் காம்பவுண்ட் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துர்லாங்க. வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். இதே நேரத்தில் இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க கால் பண்ணலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி இருக்குங்கிறவங்களும் நீங்கள் கால் பண்ணலாங்க. சுற்றியுமே நல்லா ஒரு 50-60 வீடு இருக்குது. இதில் ஒரு கடை கட்டி வீடு போடுறதுனாலும் நீங்கள் போடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிளாட்டுங்க. ஒரு 43,60,000 ரூபாங்கிற பட்ஜெட்டில் நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம். இதை நீங்கள் 46 லட்ச ரூபாய்க்கு ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்லையும் பண்ணலாம். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்லேயும் நம்மளால் பண்ணித்தர முடியும். 900 ஸ்கொயர் ஃபீட்லேயும் பண்ணித்தரோம். அதுக்கான ரேட் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குங்க. லோன் நம்ம சொன்ன மாதிரி 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டிடலாம். சிபில் ஸ்கோரை பேஸ்ட் ஆன் பண்ணி தான் பேங்க் லோன் பண்ணித்தரோம். இதை தவிர போர் பாயிண்டில் பார்த்திங்கன்னா தண்ணி கம்மி இருக்குது. அப்படிலாம் எந்த இது ப்ராப்ளமும் இருக்காதுங்க. இங்கே வாட்டர் சோர்ஸ்க்கு 250 அடியில் இங்கே இருக்கிற எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா 250, 350, 450 அடிக்கு மேலே போடவே இல்லை யாருமே. 450 அடி எக்ஸ்ட்ரீமாக தண்ணி 6 இன்ச் தண்ணிலாம் வந்திருக்குங்க. அங்கே ரைட்டில் தெரிகிற வீடு பார்த்திங்கன்னா 350 அடியிலேயே நல்ல தண்ணிங்க. 3.5 இன்ச் தண்ணி வந்ததுங்க. அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் இன்றைக்கி நம்ம இந்த இது கொண்டு வந்திருக்கோம். சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. இது எல்லா ஃப்ளாட்டுமே பார்த்திங்கன்னா இப்போ நியூலி கன்ஸ்ட்ரக்ட் ஆகி புதுசாக குடியிருக்கவங்க தான் இருக்காங்க. போலீஸஸ், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். எல்லா ஸ்பெசிலிட்டி நம்மளே பண்ணி லோன் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச்.